டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, யூடியூப்ல இருந்து நமக்கு எப்படி பணம் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்ட உடனே பணம் வருமா? நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை? நம்ம யூடியூப்பில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து பணம் எப்படி வருது? நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே பணம் வராது. நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு இணைஞ்சிருக்கணும். அது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும், அதாவது 1000 பேர் நம்மளை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும். அப்புறம் 12 மந்த்தில் நமக்கு 4000 பப்ளிக் வாட்ச் ஹார்ஸ் வேணும். அப்படி இல்லாட்டி நம்ம 90 நாளில் ஷார்ட்ஸ்லாம் போடுவோம்ல, 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ்லாம் போயிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் யூடியூப் நமக்கு தர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பணமே வரும். யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போடுவோம். நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இணைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம போடுற வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் வருதுல்ல, அது மூலியமாக தான் நமக்கு காசு கிடைக்கிது. யூடியூபோட ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா காப்பிரைட் அப்படின்னா என்னென்னா, அடுத்தவங்க போடுற வீடியோ, ஷார்ட்ஸு, ஃபோட்டோ அதை எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் அது பண்ணிங்கன்னா அது பேர் தான் காப்பிரைட். இது மாதிரி பண்ணால் நமக்கு பணம் யூடியூப்கிட்டேருந்து கிடைக்காது. சரி, நம்ம அடுத்தவங்க வீடியோ எடுத்து கொஞ்சம் நம்ம வீடியோ வச்சு அடுத்தவங்க வீடியோ போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது மாதிரியும் பண்ணக்கூடாது. அடுத்தவங்கள்ட்டேருந்து 1 செகண்ட் கூட நம்ம அடுத்தவங்க வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடாது. செகண்ட் ரூல் என்னென்னா, வைலன்ஸாகவும் டேஞ்சரஸாகவும் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது. நம்ம சேனலில் நம்ம நம்மளோட ஓன் கண்டென்ட்டை மட்டும் போட்டால் தான் நமக்கு ஃபாலோவர்ஸும் வருவாங்க, வியூஸும் கிடைக்கும். நம்மள்ட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அந்த வச்சு நம்ம வீடியோ போடணும். நீங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரிஞ்சால் குக்கிங் vlog போடலாம். இல்லை உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூல் சிலபஸை வச்சு உங்களுக்கு தமிழ், மேக்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு, வியூஸு எல்லாமே நிறையா வருவாங்க. ஓன் கண்டென்ட் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். வேறு எந்த சேனலோட வீடியோவோ ஷார்ட்ஸோ நீங்கள் போடக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு ரூலாகவே யூடியூப் இருக்குது. அப்புறம் நீங்கள் டெய்லியும் என்னென்ன பண்ணுவீங்க அது மாதிரி கூட நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம். ஆனால் அடுத்தவங்க வீடியோவை மட்டும் தயவு செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காது யூடியூப்லேருந்து. சரி, இப்போ நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி வீடியோலாம் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு 1000 வியூஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னா இது ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. இன்கம்ங்கிறது பல விஷயத்தை பொறுத்து மாறுபடும். நம்மளோட கண்ட்ரி, கேட்டகிரி, நம்ம சேனலில் எவ்வளோ ஆட்ஸ் வருது அதை பொறுத்து பணம் எவ்வளோ வரும் அப்படின்றத யூடியூப் சேனல் தான் நமக்கு சொல்லுவாங்க. சில வீடியோ வியூஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் இன்கம் கம்மியாக இருக்கும். சில வீடியோவில் வியூஸ் கம்மியாக இருக்கும், இன்கம் அதிகமாக இருக்கும். இது அதோட பிராண்டு, ஆட்ஸோட பிராண்டு, ஓனரை பொறுத்து இருக்குது. நம்ம யூடியூப்புக்கு மட்டும் நமக்கு பணம் தராது. நம்மளும் ப்ரொமோஷன் பண்ணி நம்மளும் இன்கம் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வீடியோஸ் போட்டுட்ருக்கோன்னா அது நல்லா ரீச் ஆனிச்சுன்னா நம்ம ஒரு செலிப்ரிட்டியாக ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஜிமெயில் மூலமாக நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அதை ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி போட்டோன்னா அது எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அமௌண்ட் அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல அவங்க ஓனர்ட்டேருந்து நமக்கு வரும். யூடியூப்லேருந்தும் நமக்கு பணம் வரும், ப்ரொமோஷன் மூலமாகவும் நம்ம பணம் சம்பாரிச்சிக்கலாம் யூடியூப்பில். அப்புறம் இது இல்லாமல் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது யூடியூப்பில். அதை பற்றி தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் சேனலை எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னா, உங்கள் வீடியோ குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல டாபிக் எடுத்து நீங்கள் பேசணும். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் அது இருக்கணும். அது மாதிரி இருந்தால் நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல. முக்கியமான ஒன்று யூடியூப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
நம்மளோட தம்ப்நெயில் வந்து நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. டைட்டிலும் வந்து டக்குன்னு நம்ம போய் பார்க்குற மாதிரி ஒரு டைட்டில் கொடுங்க. உங்களுக்கும் ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்குங்க. ஒரு வீடியோ வந்து உங்களை பார்த்த உடனே அவங்க வந்து உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க. நீங்கள் தொடர்ந்து நல்ல வீடியோஸ்லாம் போடுங்க, வியூஸே வந்து நிறையா வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.